ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் அதை பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நினச்சி பார்த்துக்கிறாங்க, என் பேர் வந்து டேங்க், நான் வந்து லின் ஃபேமிலியோட உண்மையான பொண்ணே நான் தான். ஆனால் நான் தப்பான நாளில் பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு 20 வருஷமாக நான் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். என்னை என் ஃபேமிலியும் அப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சாங்க. என் ஃபேமிலியும் சரி, என்னோட லைஃப்பும் சரி, எல்லாமே ஃபேக் டாக்டர் தான் வந்து எடுத்துக்கிட்டா. இன்னைக்கு எனக்கு 25th பர்த்டே, என் பர்த்டே கிடைச்ச ப்ரெசென்ட்டே இதுதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு அவங்க கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்பாங்க. நீ வருஷம் ஃபுல்லாகவுமே வந்து உனக்கு உடம்பு சரியாமல் தான் போகுது, என்னையும் நீ பார்க்கறையில, எனக்கு எப்பயாவது ஒரு நாளாவது இப்படி ஆகுதா, உனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டிட்டு ஃபோனை வச்சிருவாங்க. அப்போ தான் இவங்க நினச்சி பார்ப்பாங்க, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் உண்மையாகவே இன்னும் 1 மாதம்தான் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து கீழே போட்டுருவாங்க. போட்டுட்டு இவங்களுக்கு அப்படியே பிளட்டா மூக்குல வர ஆரம்பிச்சிரும். அவங்க அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் அப்படியே ரொம்ப தயங்கி தயங்கி போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க. இவர் பேரு தான் வந்து முபாய். அதான் கேட்பாங்க, நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல, நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு தான் வந்தேன் அப்படிம்பாரு. நான் எப்ப வந்தா உனக்கு என்ன, உனக்கு எனக்கும் நடுவுல என்ன இருக்கு, சும்மா இந்த மாதிரி கேட்குற வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காத, சும்மா என்ன நீ டென்ஷன் பண்ணிட்டு இல்லாம நீ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். 3 வருஷமா நான் உன் கூட இருக்கிறேங்கிறதுக்காக நீ ஒரு ஸ்பேரோ, நீ வந்து ஃபீனிக்ஸ் ஆகலான்லாம் கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காத, அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. நீயே வந்து ஒரு அனாதை இல்லத்துல தானே பிறந்த, உன்னை எப்படி நான் ஒய்ஃபா ஏத்துக்குவேன் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிரும். அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா வந்து இவங்க வருவாங்க. இவங்க தான் வந்து அந்த ஃபேக் டாக்டர். ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் வரேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இவருமே வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபை இவருக்கும் பிடிக்காது. அப்பதான் கேட்பாரு, அக்கா நீங்க வந்து ஆர்ஃபனேஜ்ல தானே வளர்ந்தீங்க, அப்ப நான் கேள்விப்பட்டேன் நீங்க நாய் சாப்பாடுலாம் வந்து திருடி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு, இன்னுமே உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்து சேஞ்ச் ஆகலையா, வேணா இப்ப மட்டும் திருடி சாப்பிட்றீங்களாம்பாங்க. ஆனா இவன் நாயை பார்த்தோன்னு ரொம்ப பயந்துக்குவா. அதான் சொல்லுவாரு, இவ்வளோ நாள் ஆச்சு நீ இன்னுமே இப்படி தானே இருக்க, இன்னைக்கு வந்து இவளோட பர்த்டே, அதனால இங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிட்டுலாம் இருக்காத, ஒழுங்கா போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு 2 பேர் திட்டி விட்டுட்டுவாங்க. அவங்களும் போயிடுவாங்க. வீட்டில் போயிட்டு அவங்க ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு டைமே பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் வரவே மாட்டார். இவங்க தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உக்காந்துருப்பாங்க அவருக்காக. சாப்பாடை கொண்டு வந்து டேபிளில் வைக்கவும் வெயிட் பண்ணவும் எடுத்துகிட்டு போகிறதுமா இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணிட்டு, இல்லைங்க இது உங்கள் ஸ்டொமக்குக்கு நல்லது, ஹேங் ஓவர் சூப்பு குடிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அவர் பவுலோடு தட்டி விட்டுருவாரு. உடச்சதுக்கு அப்புறமா சொல்லுவாரு, சும்மா என்கிட்ட வந்து நல்லவ மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காத, நீ பேசாம போயிரு அப்படின்னு சொல்லிடுவாரு. இதை குடிச்சா உங்களுக்கு நல்லதுன்னு தான் கொண்டு வந்தேன், மற்றபடியெல்லாம் நான் எனக்கு வேற எந்த ஐடியாவும் இல்லை அப்படிம்பாரு. எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு, எங்கள் தாத்தாக்காக தான் வந்து நான் உன் கூட இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கிராண்ட்பா வந்து நாளைக்கு நம்ம 2 பேர்த்தையும் ஒன்றா வர சொன்னாங்க, அதனால என்னை நீங்கள் தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என் கிராண்ட்பா சொன்னாருன்னா நான் உன்னை கூட்டிகிட்டு போகணுமா, சும்மா எப்போ பார்த்தாலும் இருந்துட்டு என்னை டிஸ்கஸ்டிங் பண்ணாத அப்படிம்பாரு. நீங்கள் என்னை இப்படி நடத்துறீங்க, என்னை பற்றி உங்களுக்கு எப்போவுமே கவலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினச்சி 2 பேர் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க போய் ஏதோ ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு பாத்ரூம்குள்ள போயிருவாங்க. அவரும் வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் கூப்பிடுவாரு. இவங்க ஒரு மாதிரி பயந்துருவாங்க. எப்படி நீ இன்னமுமே இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு தானே ஆளை எப்படி மயக்கலான்னு சொல்லி பார்க்குற அப்படிம்பாரு. நீங்கள் என் ஹஸ்பண்ட் தானே, அதனால எனக்கு ஒன்றும் மயக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இவங்க அவர் பக்கத்தில் போயிட்டு, தயவு செஞ்சு என்னை லவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்கும். அவங்க மார்னிங் தூங்கி எந்திரிச்சிருவாங்க. இவங்க ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து இவங்க கேட்டுருவாங்க. என்ன லாஸ்ட் நைட் நீ அவள் கூட இருந்தியா, ஏன் அவளை எதுவும் டச் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை இல்லை, இவளை விட்டுட்டு நியூ லைஃப்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இவெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிட்டு போயிடுவாரு. அப்போ இவங்களே பார்ப்பாங்க. ஆனால் இவங்க தூங்குற மாதிரி வந்து நடிச்சிடுவாங்க. போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. தாத்தா தான் வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தைய நான் தூக்கி கொஞ்சணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு. இவரு வந்து சரிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் வந்து இவங்களுக்கு ஒரு கால் வரும். யார் கால் பண்ணுவானா வந்து ஃபேக் டாக்டர் தான் வந்து கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு, நைட் என்ன பேசுனீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பா. சரி வான்னு சொல்லிட்டு 2 பேரும் மீட் பண்ணி பேசுவாங்க. அவங்க வீட்டில் தான் வந்து அவள் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் குவாம்பா, என்னன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்
அவரோட குழந்தைய தான் நான் சுமக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க. ஸோ அவர் வெட்டிங் நைட் அன்னைக்கு சொன்னார் அவர் குழந்தைன்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படின்னு கேட்பாங்க, நீ என்ன லூசா நீயே, அவருக்கு வந்து உன் கூட குழந்தை பெற்றுக்க தான் பிடிக்காது, மற்றபடி என் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப பிடிக்கும், சீக்கிரமாக என் குழந்தைக்கு ஒரு பேரும் தரேன்னாரு அவர் பேரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நீ சும்மா அது வரைக்கும் இருந்துட்டு எங்களை சல்ல பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிரு அப்படிங்க சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ரொம்ப கோவமா வரும், என்னடா அது இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பதான் கேட்பாங்க, எனக்கு நியூ இயர் ஈவெண்ட்டும் இல்லையே, எப்படி நீங்க வந்தீங்க, என்ன பாக்குறதுக்காக வந்தீங்களா அப்படிம்பாங்க. இந்த உலகத்திலே ஒன்ன மட்டும் தான் நான் ரொம்ப வெறுக்கிறேன், தெரிஞ்சுக்கோ, இப்படிலாம் பேசிட்டு என்ன சாவடிச்சுட்டு இருக்காத இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கி போடுவாரு. என்னன்னா வந்து வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட், இதுல வந்து நீ சைன் போடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. இவங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிரும். ஏன்னா வந்து அவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா, அவ குழந்தைய வந்து வளர்க்கணும், அதனால நீ இருந்தா எதுவும் இது பண்ண முடியாது, அதனால நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அவ குழந்தைய வளர்க்கறதுக்காக வந்து என்கிட்ட நீங்க டிவோர்ஸ் கேட்குறீங்களா, நான் கண்டிப்பா டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிம்பாரு. எனக்கே உடம்பு சரியில்லை, 1 மாசம் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவா. அவர் கையை பிடிச்சிட்டு இழுத்து பார்த்தா நல்லா தானே இருக்கேன், என்ன உடம்பு சரியில்லைன்னு எப்போ பார்த்தாலும் இருக்க அப்படிம்பாரு. அப்போ இவங்க சொல்லுவாங்க, நான் டிவோர்ஸ்லாம் பண்ணவே மாட்டேன், ஏன்னா கிராண்ட்பா வந்து அலோவ் பண்ண மாட்டாரு, அவ மருமகள் ஆயிட்டா வந்து உங்களுக்கு சொத்து எதுவுமே கிடைக்காது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவர் தான் பிடிச்சி அவரை தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டதுக்கு அப்புறமா என்னையோ நீ பிளாக்மெயில் பண்றியாங்கிறாங்க. நான் பிளாக்மெயிலாம் பண்ணல, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், 1 மாசம் மட்டும் நம்ம 2 பேரும் நல்ல கப்புலா இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் வந்து டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன்பாங்க. அவரு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுவாரு. இவங்க வந்து பிளட் வாமிட் பண்ணிடுவாங்க. அதனால அங்கே வேலை செய்கிறவங்க வந்து இவங்களை ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. டாக்டர் சொல்லுவார், இப்படியே சுச்சுவேஷன் போயிட்டே இருந்துச்சுன்னா 1/2 மாதம் கூட நீ இருக்க மாட்டே அப்படிம்பாரு. இல்லை ஏதாவது பெயின் கில்லர் கொடுங்கம்பாங்க. உன் பெயின் கில்லர்லாம் கொடுத்தா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது அப்படிம்பாங்க. அப்போ தான் இவங்க 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே செக்அப்காக வந்திருப்பாங்க. அப்போ இவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, என்ன நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதை இவங்க பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. இதுலேருந்தே எனக்கு தெரியுது நீ என்ன எவ்வளோ ஹேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எனக்கே தெரியுது நான் தப்பு தான் உன்னை லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க. இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு போகணும், என்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவர் வந்து அதெல்லாம் முடியாது, நான்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போவார். அப்போ தான் இவங்க கையை பிடிச்சிருவாங்க. நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா, இல்லை நான் கிராண்ட்பாவுக்கு கால் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து ஐயோ பண்ணி தொலைறேன், வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போவார் திட்டிட்டு. போறதை பார்த்துட்டு இவளுக்கு அப்படியே ரொம்ப கோவமா வந்துடும். இதுதான் அவளோட கிராண்ட்பா. அவளை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க. இன்னமுமே 2 பேர் பார்க்க யாரோ மாதிரி தான் இருக்கீங்க, 2 பேர் கையை பிடிச்சிட்டு நின்னா என்ன அப்படிம்பாங்க. எனக்கு சீக்கிரமா ஒரு பேரனை பெற்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போ இவன் நினைப்பான், நானே இன்னும் 15 நாள் தான் இருப்பேன், இதில் எப்படி குழந்தையெல்லாம் பெக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. அப்பதான் வந்து இவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை இவர் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான்னு சொல்லிடுவாங்க. இவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்ப்பாங்க. என்ன உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி, ஆமா அப்படிம்பாங்க. சரி நீ தான் உன் ஒய்ஃபை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. அப்பதான் இவங்க வந்து சீக்கிரட்டாக சொல்லுவாங்க, ஏன்னா வந்து அவ குழந்தைய வளர்க்கணும், அதனால வந்து நீ வந்து பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி நடிச்சாதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயினும் பேசிப்பாங்க. ஹீரோ சொல்லுவாரு, எங்க கிராண்ட்பாக்கு வந்து சந்தேகம் வராத மாதிரி நீ பிரெக்னெண்டா இருக்க மாதிரி நடிக்கணும் அப்படிம்பாரு. அவர் கேட்பாரு, நானா நடிக்க மாட்டேன், அவளுக்காக நான் எதுக்கு பொய்யா நடிக்கணும், அவளே ஒரு ஃபேக் டாக்டர், ஆனா நீங்க அவளை பத்தி கவலைப்படுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட என்னை பத்தி கவலையே இல்லை, என் ஒய்ஃபாவே நினைச்சவே மாட்டீங்களா அப்படிம்பாங்க. நீ வேல்யூவே இல்லை, அவ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அதெல்லாம் முடியாது, நான் வந்து செத்தா கூட வந்து அவளுக்காக நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இவரு கோவப்பட்டுட்டு அங்கிருந்து போயிடுவாரு. தாத்தா கிட்ட பேசலான்ட்டு வருவாங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல விருந்து தானே, நீ ஏன் இன்னும் இங்க இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. முக்கியமான விருந்து, ஏன் நீ போய் அட்டன் பண்ணலையா, உனக்கு தெரியாதா, ஏன் உன் ஹஸ்பண்ட் உன்னை கூட்டிட்டு போகலையா அப்படிம்பாங்க. ஐயோ விருந்துனே எனக்கே தெரியலையே, நான் தான் வந்து உண்மையான பொண்ணு, ஆனா எனக்கே தெரியாம அவங்க விருந்து வைக்கிறாங்க அப்படிம்பாரு. தாத்தா வந்து இப்பதான் எனக்கு புரியுது, ஏன்னா நீ பிரெக்னெண்டா இருக்கேல்ல, அதனாலதான் வந்து உன் ஹஸ்பண்டுமே வந்து நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு விட்டுட்டு போயிருப்பாரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் தான் வந்து இவங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஏன்னா வந்து இவங்க ஹஸ்பண்ட் தான் மெசேஜ் பண்ணுவாரு. என்னன்னா வந்து சும்மா நீ இங்க வந்துடுற வேலை வச்சுக்காத, தாத்தா கூடயே அங்கேயே பேசாம இரு, நான் சொல்றதை கேட்காம இங்க வந்தேன்னா பாத்துக்கோ, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி அவர் மெசேஜ் பண்ணியிருப்பாரு.
இவங்க வந்து ஹஸ்பண்ட் சொன்னத மீறி வந்து இவங்க வந்து அந்த விருந்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப வந்து இவங்க அம்மா வந்து பார்த்துட்டு கோவப்படுவாங்க. "நீ எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்றேம்பாங்க." அப்ப அவங்க அம்மா இவங்கள கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. இழுத்துட்டு போயிட்டு, "உனக்கு எத்தன டைம் வார்னிங் பண்ணாலும் உனக்கு திருந்தவே மாட்டியா? அவ வயித்துல குழந்தை இருக்கு. நீ சும்மா இங்க கெட்ட எண்ணத்தோட வந்தேன்னா, அவளுக்கு குழந்தை பாதிக்கும்னு தெரியாதா? சும்மா எப்ப பார்த்தாலும் உன்னாலயே பெரிய பிரச்சனையா இருக்கு. நீ சின்ன வயசுலயே அனாதை இல்லத்துல தானே வளர்ந்தேம்பாங்க." அப்ப இவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. என்னன்னா, அவ ஃபேக் டாக்டர் வந்து கம்மியா மார்க் வாங்கியிருப்பா. இவ வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பா. அதனால இவங்க அம்மா வந்து இவள தான் அடிப்பாங்க. அடுத்த டைம்லாம் நீ எக்ஸாம்க்கே போக்கூடாது அப்டிம்பாங்க. அத மீறி நீ அதிக மார்க் வாங்கினேன்னா, உன்ன ஸ்கூல்ல விட்டு நிறுத்திருவேங்கிற மாரி சொல்லி இவங்க அம்மா இவள ரொம்ப கீழ்த்தரமா நடத்துவாங்க. ஆனா இவங்க கேட்பாங்க, "அம்மா நான் உங்க சொந்த பொண்ணு தான். ஆனா ஒரு டைம் கூட என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? எல்லாத்துக்குமே வந்து என்ன தான் நீங்க குத்தம் சொல்லிட்டு இருப்பீங்களா?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இந்த பொண்ணு வந்து நல்லா அமைதியா இருக்கிற பொண்ணுன்னு தான் பார்த்தேன். ஆனா இந்த பொண்ணு வந்து இது நல்லா பேசி இங்க பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. "இங்க பாரு, இவன் என் ஹஸ்பண்ட் தானே. ஆனா வந்து இவங்க 2 பேரும் இருக்கிறதுக்கு நீங்க உதவுறீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கோவப்பட்டு வந்து அடிச்சுருவாங்க. "சும்மா அவள நீ குறை சொல்லிட்டு இருக்காத. நீயே வந்து அனாதை இல்லத்துல வளர்ந்தவ. அவ கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காதேம்பாங்க." அப்ப ஹஸ்பண்ட் தான் வந்து, "இங்க வாங்க இவள இப்போ தூக்கி வெளிய எறிஞ்சிருங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாரு. ஒர்க் பண்றவங்க வந்து நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்து வெளிய போட்டுருவாங்க. அப்பதான் வந்து ஒரு கார் வரும். கார்ல யார் வருவாங்கன்னா, அந்த டாக்டர் தான் வருவாங்க. டாக்டர் வந்து கொடைய எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்து, "நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க? ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்ல. வா நம்ம போய் அங்க முன்னாடி உட்காந்துக்கலாம்னு" சொல்லிட்டு அவரு கூட்டிட்டு போயிருவாரு. இது எல்லாத்தையும் அவ பார்த்துட்டு இருந்துட்டு, இவ போய் அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்ட்டு போயிருவா, அந்த ஃபேக் டாக்டர். போய் அவ ஹஸ்பண்ட் கிட்ட பேச போயிருவா. "உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல" அப்படின்னு நினைப்பா. "இல்ல பரவால்ல சொல்லுங்காட்டி." இல்ல அவ வந்து ஒரு ஆள் கூட வந்து லாஞ்சரியில உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இப்படியெல்லாம் பண்ணுவா. நான் போய் அவள கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு கோவப்பட்டு போயிருவாரு. ஹீரோ வந்து கோவமா வந்துட்டுருப்பான். அப்ப இந்த டாக்டர் சொல்லுவாரு, "உன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நனைஞ்சிருக்கு. அதனால போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் குடுப்பாரு. ட்ரெஸ் குடுத்துட்டு மேல அவ கோட் போட்டுட்டு இருப்பாரு. அதனால அந்த கோட்ட வந்து எடுத்து விடுவாரு. அப்ப கரெக்ட்டா வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்கள தப்பா நெனச்சுப்பாரு. ஏன்னா, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதான் வந்து கேட்பாரு அவர்கிட்ட, "இந்த சிச்சுவேஷன்லயும் வந்து நீ 100 ஆள் கூட இருக்கிறேன்னா, நீ பெரிய இவ தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தப்பா பேசிருவாங்க. அப்பதான் இவளுக்கு ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்துட்டு சொல்லுவாங்க, "நீங்க என்ன பார்த்துட்டு தப்பாலாம் பேசாதீங்க. அவரு என் டாக்டர் தான். மத்தபடிலாம் வேற எதுவும் இல்ல. எங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்ல. சும்மா எங்கள குறை சொல்லிட்டு இருக்காதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. டாக்டர்ன்னு நெனைக்கிறதுக்கு நான் என்ன ஃபூலா? அப்படிம்பாங்க. "நீ நல்லா நடிக்கிற. இந்த மாரி நடிக்கிறதுக்கு போய் நீ சினிமாவுக்கு போனேன்னா, நல்லா எல்லாரும் ஏத்துக்குவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அப்ப டாக்டருக்கும் கோவம் வந்துரும். "நீங்க இப்படிலாம் பேசாதீங்க. அவங்களுக்கே கேன்சர் இருக்கு. அவங்க இன்னும் 15 நாள் தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவகிட்ட எவ்வளோ காசு வாங்கிட்டு இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற? அப்படிங்கிற மாரி கேட்டுருவாங்க. 2 பேர் டீமா சேர்ந்து சீட் தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். "போதும் நிறுத்துங்க. நம்ம அக்ரீமெண்ட் போட்ட மாரி அவ குழந்தை வளர்க்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவாங்க. "நீ கொஞ்சம் யோசிச்சு பேசு." அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லுவாரு. "இல்ல இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போயிருவாங்க. ஹீரோயின் அங்க நிப்பாங்க. ஹீரோ வருவாரு. "இந்தா கைய புடி. கைய புடிச்சுட்டு வா உள்ள போலாம்பாங்க." "இல்ல நடிக்கணும்ல. அதுக்காக 2 பேரும் கப்புள் மாரி நடிச்சுட்டு உள்ள போலான்னு" சொல்லுவாங்க. அப்படியே கதவு தொறப்பாங்க. இவங்க 2 பேரும் கப்புள் மாரி நடந்து வருவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து ஒரு மாரி வந்து ஷாக் ஆயி இருப்பாங்க. அப்ப வந்து இந்த ஃபேக் டாக்டருக்குமே வந்து அப்படியே ரொம்ப கோவமா வரும். "இவரு ஏன் இவள கூட்டிட்டு வந்துட்டா? உண்மையாவே வந்து அவ தங்கச்சி தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியலையேன்னு" சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா, அவரு கூட நீ வருவ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவள அடிக்க போயிருவாங்க. அப்ப ஹீரோயின் தடுத்து நிறுத்திருவா. "என்ன இது 3 வருஷமா இவரு தான் என் ஹஸ்பண்ட். அதனால நான் இவரு கைய பிடிச்சிட்டு வராம என்ன யார் கூட வருவேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்களும் பேசி விட்டுருவாங்க. அப்படியே இந்த ஃபேக் டாக்டருக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு இவரு யாருக்கோ மெசேஜ் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவரு இவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக ட்ரெஸ்ஸ கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு இவரு பக்கத்துல வருவாங்க. ஆனா இத அவரு பார்த்ததுக்கு அப்புறமா, "நீ ஏன் இப்படியெல்லாம் வரேன்னு?" சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸ வந்து க்ளோஸ் பண்ணி விடுவாரு. "உனக்கு என்ன எவ்ளோ பட்டாலும் புரியவே புரியாதாம்பாங்க." ஆனா ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரொமான்டிக் மூட்லயே இருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின பார்த்து ஹீரோ கேட்பாரு, "என்ன நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்க? ஏன் நேத்து நைட்டு நமக்குள்ள நடந்தது வந்து உனக்கு போதலையா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "போதும் நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க. நான் எங்க கிராண்ட்மாவோட கல்லறைய போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் நீங்க கூட்டிட்டு போங்கம்பாங்க." இவரு வரமாட்டேன்பாரு. "இல்ல நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. 1 மாசம் வந்து கப்புலா நடிக்கணும்ல. அதனால நீங்க என்ன கூட்டிட்டு போகணும்." அப்படின்னு கேட்பாங்க. "ஒரு டைம் மட்டும் தான் கூட்டிட்டு போவேன் வான்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க.
கிராண்ட்மா கல்லறைக்கு வந்துட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. என் மேல பாசம் வச்சிருக்கிற ஒரே ஆள் நீங்க தான் என்ன போராடி அந்த ஃபேமிலிக்குள்ளேயே வந்து கூட்டிட்டு போனீங்க. உங்களோட ஒரே ஆசையே வந்து என்னன்னா, நான் குடும்பம் நடத்துறத வந்து நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான். ஆனா கடைசியில உங்கனால பார்க்காமயே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அவங்க கிராண்ட்மா கிட்ட. கிராண்ட்மா உங்ககிட்ட காமிக்க தான் என் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைய பிடிப்பான். அதனால அவர் கைய வந்து தட்டி விட்டுருவாரு. அந்த டைம் பார்த்தா அவருக்கு ஒரு கால் வரும். யாருன்னா வந்து அந்த ஃபேக் டாக்டர் தான் கால் பண்ணியிருப்பான். எனக்கு வயிறு ஒரு மாரி வலிக்குது. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. இரு நான் உடனே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து இவள விட்டுட்டு அப்படியே அவரு ஓடி போயிருவாரு. போனதுக்கப்புறம் தான் இவங்க அழுதுட்டு அவங்க கிராண்ட்மா கிட்ட சொல்லுவாங்க. "சாரி கிராண்ட்மா, எனக்கு இன்னமுமே சந்தோஷம்னா என்னங்கிறத நான் இன்னமுமே கண்டே புடிக்கலைன்னு" சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு லாயர் கிட்ட போய் வந்து எல்லா சொத்தையுமே வந்து என் ஹஸ்பண்ட் பேருக்கே எழுதி வச்சுருங்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அவரும் கேட்பாரு, "எல்லா சொத்தையும் மாத்துறதுக்கு உனக்கு சம்மதமா?" அப்படின்னு கேட்பாரு. "ஆமா, எனக்கு ஓகே தான். ஆனா வந்து நான் செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது என் ஹஸ்பண்டுக்கு தெரியணும். அதுவரைக்கும் நீங்க சொல்லாதீங்கன்னு" சொல்லிருவாங்க. அதனால இவங்களுமே வந்து எல்லா டாக்குமெண்ட்லயும் சைன் போட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா டாக்குமெண்ட் கொண்டு வந்துட்டுருக்கும்போது, பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்து இவங்கள அப்படியே தலையில அடிச்சுருவாங்க. இவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க அந்த இடத்துலயே. கீழ பார்த்தா இவங்க ஒரு காருக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். அவங்க ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கும். யாருன்னா அந்த ஃபேக் டாட்டர் தான் ஆக்சிடென்ட் ஆன மாரி இருக்கும். ஆனா அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஃபோட்டோ, வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. "நீ வெளிய வா உன்ன போலீஸ்ட்ட கண்டிப்பா குடுக்குறேன் பாரு. நீ தான் வந்து ஒரு பொண்ணவே வந்து கொலை பண்ணிட்ட" அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களுக்கு அப்படியே ஒண்ணுமே புரியாது. இவங்க ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க. "ஐயோ! இல்ல நான் எதுவுமே பண்ணல. எனக்கு எதுவுமே தெரியாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லுவாங்க. ஆனா அங்க யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. குடிச்சிட்டு கார் ஓட்டி ஒரு பொண்ண வந்து கொலை பண்ணியிருக்கிறேன்பாங்க. அவங்களும் இல்லன்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. அந்த டைம் கரெக்ட்டா வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து, "நீங்களாவது என்ன நம்புங்க. இங்க பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னு" சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போவாங்க. ஆனா ஹீரோ வந்து அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த ஃபேக் டாக்டர் இருக்கால்ல, அவள தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போவாரு. அப்பதான் ஹீரோயின பார்த்து சொல்லுவாரு, "இவளுக்கும் இவ குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பார்த்துக்கவே, சாக விட மோசமா நீ லைஃப் இருக்கும். அந்த அளவுக்கு உன்ன பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு அவரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவாரு. நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் பிளட் வாமிட் வந்து அந்த இடத்துலயே வந்து மயங்கி விழுந்துருவாங்க. ஹீரோயினுமே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து யாரோ போய் அட்மிட் பண்ணிருவாங்க. அப்ப அவரோட ஹஸ்பண்ட் வந்து எப்படா கண்ணு முழிப்பான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. இவங்க கரெக்ட்டா வந்து கண்ண முழிச்சிருவாங்க. முழிச்சதுக்கு அப்புறமா தான் இவர் சொல்லுவாரு, "அவ வயித்துல இருந்த குழந்தை செத்துருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா?" அப்படிம்பாங்க. இல்லம்பாங்க. ஆனாலுமே வந்து அவர் அவங்க கழுத்த புடிச்சுட்டு ரொம்ப கொலை பண்ணிருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டிட்டு இருப்பாரு. "நீ இனிமேல் இருக்கக்கூடாதும்பாங்க." அப்புறம் அவங்களும் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த கைய வந்து தட்டி விட்டுருவாங்க. கார்ல எல்லாமே வந்து உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் பதிவாயிருக்கு. அந்த டைம்ல வந்து எல்லா சிசிடிவிலயுமே வந்து நீ தான் கார டிரைவ் பண்ணியிருக்க. ரெட் சிக்னல மீறி நீ போயிருக்கிற. அவ கம்முனு ரோட் சைடு தான் வாக் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்தா வீடியோவ பாருன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன்ல இருந்து ஒரு வீடியோ வந்து காமிப்பாங்க. ஆனாலும் வந்து இவ சொல்லுவா, "இல்ல இது நான்லாம் இல்ல. அந்த வீடியோல இருக்க பெர்சன் நான் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. யாரோ ஏதோ என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. "இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ ஏன் இப்படி ஒத்துக்கிற மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல அவ தான் இது எல்லாத்தையுமே ஏதோ ஃப்ரேம் பண்ணி இது பண்றாங்க. அவளா ஃப்ரேம் பண்ணல" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ தான் கார் ஓட்டி அவள கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் தான் சொன்னேன்ல, லைஃப்ப விட ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஜெயிலுக்கு தான் நீ போகணும்" அப்படிம்பாங்க. "ஜெயிலுக்கு போனா நான் செத்துருவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ட்ட கொஞ்சம் கூட நீங்க கருணையே காமிக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட பார்த்து கேட்பாங்க. "கருணையா? உனக்கா? அதெல்லாம் இல்ல. நீ செத்தா தான் நல்லது" அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிருவாங்க. "ஓ! உங்க ஆசையே வந்து நான் சாகணும் தானவா? சரி. அப்பனா வந்து நான் தான் அவள கார் ஏத்தி கொலை பண்ணுனேன். போதுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்ட்டா அந்த டைம் வந்து போலீஸ் வந்துருவாங்க. ஏன்னா வந்து இவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக. போலீஸ் கரெக்ட்டா கூட்டிட்டு போம்போது அந்த டாக்டர் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா, "இல்ல இவரு பொய் சொல்றாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் கேட்பாரு, "உனக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம்? நீ ஏன் அவளுக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு தப்பா பேசுற. டாக்டருக்கு கோவம் வந்து சட்டைய பிடிச்சிருவாரு. "அவ என்னதான் இருந்தாலும் அவ ஒய்ஃப். எதுக்கு நீ அவள இவ்ளோ வெறுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இவளவே நான் என் லைஃப்ல மேரேஜ் பண்ணத தான் வந்து நான் ரொம்ப வெறுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஜெயிலுக்கு வந்து உனக்கு வந்து டிவோர்ஸ் பேப்பர் வரும்ன்னு" சொல்லிட்டு இவரு போயிருவாரு. போனதுக்கு அப்புறமா இவரு சொல்லுவாரு, "நான் கண்டிப்பா உன்ன பெயில்ல எடுப்பேன். பெயிலுக்கு அப்ளை பண்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கங்காட்டி மயங்கி விழுந்துருவாங்க. அப்புறம் கடைசியில இவங்களுக்கு வந்து அந்த சிபிஆர் ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் குடுப்பாங்க. இவருக்கு அந்த மூச்சு வரதுக்காக. ஆனா இவங்க கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் தான் வரும். கடைசியில ஒரு வழியா கொஞ்சம் மூச்சு வந்துரும். அப்ப டாக்டர் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. "என்ன
என்னன்னா வந்து வெளியே அங்க ஒரு மரம் இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கு, என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. டாக்டர் வந்து உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும், கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுவாரு. அப்பதான் ஹீரோயின் வந்து டாக்டர் கிட்ட கேட்பாங்க, நீங்க சொன்னீங்க என் லைஃப் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, என் லைஃப் எப்படி தெரியுமா இருந்துச்சு, என் லைஃப் வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸா நான் பட்டுட்டேன் என் லைஃப்ல. நான் வந்து ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். அப்ப குழந்தைகளை எல்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டாங்க என்ன. அப்புறம் ஒரு வழியா ஃபேமிலிக்கு வந்தேன். ஆனா ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் அதை விட என்ன ரொம்ப புள்ளி பண்ணிட்டாங்க. எங்க அம்மா என்ன ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஃபேக் டாக்டர் சப்போர்ட் பண்ணி அவங்கள என்ன ரொம்ப வெறுத்து அவங்க என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்ட் என்ன அவனுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து டாக்டர் கிட்ட இவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை எனக்கு நெக்ஸ்ட் லைஃப்னு இருந்தா இந்த மாதிரி வர்ஸ்ட்டா இருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் அந்த லைஃபாவது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே வந்து அப்படியே இருக்க லாஸ்ட்டா அவங்க ஹஸ்பண்ட நினைச்சுட்டு அப்படியே இறந்துருவாங்க. எங்கேயோ ஃப்ளைட்ல போலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அப்ப கடைசியா என்ன ஆகுன்னா, இவருக்கு அப்படியே ஹார்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் நல்லா தானே இருந்தோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. கரெக்ட்டா அந்த டைம் வந்து இவருக்கு ஒரு கால் வரும். கால்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க ஒய்ஃப் வந்து செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. அத கேட்டு இவரு ஷாக் ஆகி இவரு அப்படியே மொபைல் எல்லாம் கீழ போட்டுருவாரு. அவங்க கிராண்ட்பா வந்து அவ செத்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க கரெக்ட்டா வந்து ஹீரோ வருவாரு. ஹீரோ வந்து சொல்லுவாரு, "அவ சாகலாம் இல்ல. அவ நடிச்சுட்டு தான் இருக்கா. அவ இன்னும் உயிரோட தான் இருப்பா. அது தெரியாம நீங்க இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அவ என்னதான் இருந்தாலும் உன் ஒய்ஃப் தான. அவள பத்தி நீ கொஞ்சம் கூட கேரே பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்பாவும் புடிச்சு இவர திட்டி விட்டுருவாரு. இப்ப அவ ஒருத்தவங்கள கொலை பண்ணிட்டா, அதுக்கு வீடியோ எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில்ல தான் இருக்கணும். அதுலருந்து எஸ்கேப் ஆகறதுக்காக தான் இவ வந்து செத்துட்ட மாரி டிராமா போடுறா அப்படின்னு சொல்லிருவாரு. அத கேட்டு அந்த கிராண்ட்பாவுக்குமே ரொம்ப ஷாக் ஆயிரும். அவ சாகலாம் இல்ல. கண்டிப்பா அவள வெளிய கொண்டு வரேன்னு சொல்லுவாரு இவரு. டாக்டர் வீட்டுக்கு வந்து சொல்லுவாரு, அந்த ஆக்சிடென்ட் ஆன டைம் வந்து அவங்க வந்து லாயர பார்க்க தான் போயிருந்தாங்க தெரியுமா? ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்க பேர்ல மாத்துறதுக்காக தான் சொல்லிட்டு அந்த இத குடுப்பாரு. ஆனாலுமே இவரு அத பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிரும். உங்களுக்கு எல்லா சொத்தையும் தரணும்னு சொல்லிட்டு போனா, அவளுக்கு நீங்க காமிக்கிற சின்சியாரிட்டி இதுதானவா? இந்த வீடியோவ பாருங்க. இந்த வீடியோல இருக்கிறது உண்மையாவே உங்க ஒய்ஃபா? அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பா இல்ல. யாரோ வந்து நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனாலுமே இவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவரு ஃபோன்ல இருக்கிற வீடியோவுமே பார்ப்பாரு. பார்த்ததுக்கப்புறம் இங்க பாரு, அவ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீ தான் என்கிட்ட பொய் சொல்ற. அதெல்லாம் இல்ல. அவ சாகலாம் இல்ல. அவ கண்டிப்பா உயிரோட தான் இருக்கா. அவள நான் கொண்டு வருவேன்னு சொல்லி இவரு சொல்லிருவாரு. இவரு ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பாரு. அப்பதான் வந்து ஒரு லாயர் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாரு, இங்க பாருங்க அந்த லேடி வந்து எல்லா சொத்தையுமே வந்து உங்க பேருக்கு மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. யாரு? அவ என் ஒய்ஃபா அப்படிம்பாங்க. அவ சாகவே இல்லையா? அவ எங்கேயோ மறைஞ்சு தான் வாழ்றா அப்படின்னங்காட்டி, இல்ல அவங்க செத்துட்டாங்க. இந்தாங்க இத பாருங்க. செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அக்ரீமெண்ட்ட குடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து நீங்க டிவோர்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த டிவோர்ஸுமே வந்து இப்ப செல்லாதுன்னு சொல்லிருவாங்க. இவரு கோவப்பட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர வந்து கிழிச்சு போட்டுருவாரு. இருக்கும்போது அவ எப்படி செத்தாம்பாங்க, இல்ல அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சு. நீங்க அவள நல்லா பார்த்துக்கவே இல்ல. அதனால டிப்ரஷன்ல வந்து அவங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்காதங்காட்டி செத்துட்டா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவ எப்படி அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருந்தா அப்படிம்பாங்க. அத பத்திலாம் எனக்கு தெரியாது. அவ்வளோதான் நான் வெளிய போறேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. டாக்டர் கேட்பா, அக்கா வந்து செத்துட்டாளாமா, அது உண்மையா? அப்படிங்கிற மாரி கேட்பா. இவரு சொல்லுவாரு, அவள ரொம்ப இந்த உலகத்திலேயே வெறுத்தது வந்து நீதான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அதான் சொல்லுவாரு, அவ தான் வந்து என் குழந்தை ரொம்ப இன்னசென்ட்ல, அந்த குழந்தைய கூட அவ கொலை பண்ணிட்டா. இப்ப எனக்கு யார் இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. இப்ப அதான் அக்கா போயிட்டால்ல, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவ கைய பிடிப்பா. ஆனாலுமே வந்து அவர் கைய பிடிச்சு தட்டி விட்டுருவாரு. ஏன் நீங்க இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. அவ சாகல இருக்கிறான்பா. இல்ல அவளுக்கு எல்லா காரியமும் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் இல்ல. அவ சாகல. கண்டிப்பா நான் அவள கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அவரு போயிருவாரு. ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிருவாங்க. நான் இன்னும் உயிரோடவா இருக்கேன் அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அப்பதான் வந்து டாக்டர் சொல்லுவாரு, ஆமா என்னோட டீச்சர்ஸ்ல வந்து ஃபாரின்லேருந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டான டாக்டர்லாம் கூட்டிட்டு வந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சும்பாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ தேங்க்யூலாம் ஒண்ணும் சொல்ல வேணாம். ஆனா வந்து நீ இப்ப செத்துட்ட மாரி தான் எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் உன் ஹஸ்பண்ட்காக இனிமேல் நீ பயப்பட தேவையில்ல. இனிமேல் நீ ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீ என்ன பண்ணணும்னு நெனைக்கிறியோ பண்ணு. அதுக்கு நான் உனக்கு எப்பவுமே வந்து சப்போர்ட்டா இருப்பேன். நீ இனிமேல் ஹாப்பியா தான் இருக்கணும். பிஃபோர் இருந்த மாதிரி நீ பயப்பட தேவையில்ல. உங்க வீட்டுக்கு பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாரி வந்து இவரு சொல்லிருவாரு. அவளும் வந்து சரி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிருவா. ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்து அவங்க ஃபோட்டோலாம் புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவ எங்க இருக்கான்னு சொல்லி அவள சொல்லி கத்துவான். சீக்கிரம் வா எனக்கு பசிக்குது இல்ல. எனக்கு சீக்கிரம் சமைச்சு தர மாட்டியா? எங்க இருக்கிற? சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அப்பதான் அங்க வேலை செய்றவங்க வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா
நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு என்ன முன்னாடியா தெரியும்? நான் கிச்சன்ல தான் இருந்தேன். வேணா வெயிட் பண்ணுங்க, நான் போய் சமைச்சுட்டு வரேன் அப்படிம்பாங்க. நீங்க என்ன சாப்பிடுவீங்கம்மா? அவனும் இதுன்னு சொல்லுவான். ஏன் இத்தன நாளா நீ வீட்டுக்கு வந்தப்போ சமைச்சு வச்சிருந்தீல, இன்னைக்கு என்ன புதுசா கேட்குறேன்னு சொல்லுவாங்க. இத்தன நாளா மேடம் தான் சமைச்சாங்க, நான் சமைக்கல. அவங்க தான் உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணாம்னு தெரியும். அவங்க தான் இப்ப இல்லையே, போயிட்டாங்கன்னு சொல்லுவா. அப்ப இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு ஃபிளாஷ்பேக் நினைப்பான். அவ வந்து கேக் கொண்டு வருவா. கேக் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ரூம் ஃபுல்லாவே வந்து பிங்கா வந்து மாத்திருப்பா. சோஃபாவையுமே வந்து பிங்கா மாத்திருப்பா. அவன் கேட்பான், எதுக்கு இப்படி மாத்திருக்கேன்பா? இல்ல கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க, அதனால தான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி எதையுமே சேஞ்ச் பண்ற வேலை வச்சுக்காத, எனக்கு எதையுமே சேஞ்ச் பண்றது பிடிக்காதுன்னு சொல்லுவா. அவளும் வந்து சரி இனிமேல் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரியே கேட்டுக்கிறேன்பா. அப்பதான் இவன் சொல்லுவான், இந்த ரூம்ல இருக்கிற கர்டன்ஸ், இந்த சோஃபா எல்லாத்தையுமே இமீடியட்டா பிங்கா மாத்திருன்னு சொல்லி கத்துவான். அந்த வேலை செய்யறவங்களும் சரி மாத்திரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃபேக் டாக்டர் வந்து ஒருத்திக்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். என்னன்னா வந்து அவன் வந்து நான் அவ கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு எப்படியோ லீக் ஆயிடுச்சு. இதை வந்து நீ தானே சொன்ன, அதனால நீ இனிமேல் இருக்காத, நீ செத்துறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு இருப்பான். அவளுக்கு நம்ம தானே ஒயினை கலக்கி கொடுத்து ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி ஏமாத்தணும். ஆனாலுமே எப்படி அவ பண்ணலன்னு இவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே கரெக்டா வந்து ஹீரோ வந்து அங்க இருந்து கேட்டுருவான். கேட்டுட்டு வருவான். இது எல்லாத்தையுமே நீ தான் பண்ணனையா, உன்னை என்ன பண்றேன் பாரும்பா. ஆனாலுமே இவ சொல்லுவா, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க, எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணேன்பா. அப்ப அவன் கோவப்பட்டு கையை பிடிச்சிருவான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எப்படி எல்லாம் கிரைமா செட்டப் பண்ணி இருக்கிற, நீ தான் வந்து அவளுக்கு ஒயினை கலக்கி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணனையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சிருவான். அவளுமே வந்து இல்ல நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்களுக்கு தான் அவளை பிடிக்கவே பிடிக்காது இல்ல, இன்னைக்கு என்ன திடீர்னு பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுட்டே கேட்பா. நம்ம 2 பேரும் ஒன்னா தானே வளர்ந்தோம், இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆமா, அவ எப்ப பார்த்தாலும் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, அது எனக்கு பிடிக்கல. நான் மட்டும்தான் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணனேன் அப்படிம்பா. நீ எல்லாம் என் கண்ணு முன்னாடியே இருக்காத, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, இல்லைன்னா நான் 2 பேரையும் சாகடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அவ ஹீரோ வந்து அடிச்சிருவான் அவளை. நீயே அவளுக்கெல்லாம் 1% கூட வர்த்தே இல்லை, என் கண்ணு முன்னாடி நிக்காத, இந்த இடத்த விட்டு 2 பேரும் போயிருங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வந்து துரத்தி விட்டுருவான். துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னா, உன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் எல்லா தப்பும் பண்ணிட்டேன், எல்லா ஃபால்ட்டுமே என்னோடது தான் சொல்லிட்டு இப்பதான் நினைச்சு ஃபீல் பண்ணுவான். ஹீரோயினை டாக்டர் இருந்தா காமிப்பாங்க. நீ வந்து என்னன்னா வந்து ஏன் இங்க ட்ரிப் வந்திருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இல்ல எனக்கு இப்பதான் புரிஞ்சுது ஹெல்த்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு, பிரஸ்ட் கேன்சரால் நானும் எவ்வளோ சஃபர் பண்ணேன், அந்த மாதிரி வேற எந்த உமனும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த வெல்ஃபேரை ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து நான் ஸ்பீச் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. சரி நீ என்ன நினைக்கிறியோ பண்ணு, நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். அது மட்டும் இல்லாம எங்க சூ குரூப் வந்து இதுக்கு 1 மில்லியன் வந்து நாங்க டொனேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க வந்து வெல்ஃபேர் ஆர்கனைஸ் பண்றாங்கல்ல, அதை பத்தி வந்து ஒருத்தவங்க வந்து இவர்கிட்ட ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் பத்தி எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு, வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃபுக்கு வர சொல்லுங்கம்பாங்க. அப்புறம் வந்து அந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து இவன் ஹீரோ வந்துடுவான். ஹீரோ வரதை பார்த்துட்டு டாக்டர் வந்து டென்ஷன் ஆயிடுவான். நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் ஒரு டாக்டர், நான் இந்த மெடிக்கல் சேரிட்டியில் இருக்கிறேன், ஏன் நான் இங்கே வரக்கூடாதா, நீங்கள் தான் சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்துருக்கிறீங்க அப்படிம்பாங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்தேன், என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு லேடி சொல்லுவாங்க, இல்லை இவருமே வந்து இந்த சேரிட்டிக்கு வந்து நிறைய டொனேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் வந்து இவரை கெஸ்ட்டாக கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஒருவேளை அவ வந்துட்டா இவன் பார்த்துருவானே, நம்ம ஃபர்ஸ்ட் போய் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து வெளியே போயிடுவாரு. அப்பதான் சொல்லுவாரு, இங்க நீ வராத, சீக்கிரம் வெளியே போ அப்படிம்பாரு. ஏன் பீப்புளெலாம் எனக்காக தானே உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போய் பேசணும் அப்படிம்பாங்க. ஐயோ இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் ஓடுவார். ஓடணுன்னு தான் வந்து அவன் வெளியே வந்துடுவான். வெளியே வந்து கூப்பிடுவான், ஏய் டேங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனாலுமே இவ போவா. போனதுக்கப்புறம் வந்து அவன் கையை பிடிச்சிருவான். இதை பார்த்ததுமே ஹீரோ போய் ஹக் பண்ணிக்குவான். அதே வாய்ஸ், அதே ஹேபிட் அப்படிங்கிற மாதிரி, நான் இவ்வளோ நாளாக எதுக்கு மறைஞ்சிருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவள் பிடிச்சி ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். நம்மளுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்தேம்மா, டிவோர்ஸ்லாம் ஆகலை, நான் தான் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டவே வந்து கேன்சல் பண்ணிட்டேன்ல, இன்னுமே நம்ம 2 பேரும் கப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ டாக்டர் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் என்ன நடக்குது, ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் தான் உன்னை ரொம்ப வெறுக்கிறாளா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்பாரு. அதான் கேட்பாங்க, அப்போ என்ன வெறுக்கிறானா, உன்னை லவ் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து வெளியே போ அப்படிம்பாங்க. நீ என்ன பைத்தியமா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நீ எப்போ பார்த்தாலும் தப்பாவே தான் எங்களை புரிஞ்சுக்குவியா, நம்ம தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம்ல, வேணா மறுபடியும் இது பண்றேன். அங்க இருக்கிற ஒருத்தவங்க கேட்பாங்க, நீங்க 2 பேரும் என்ன கப்புலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் எசுமா ஒருத்தர் நோமுமா. அப்ப அந்த உமன் வந்து டாக்டர் சொல்லுவாரு, அவங்க 2 பேரும் கப்புள்ஸ், அவங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டோம், நீங்க அந்த விஷயத்தை தலையிடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் இவங்க சொல்லுவா, ஹீரோயின் சொல்லுவா, இவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, இவர் என்ன ரொம்ப ஹேட் பண்றாரு அப்படின்னு சொல்லுவா. ஆனாலுமே இவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல எனக்கு இவ்வளவுதான்
ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. இல்ல இவர் வந்து ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவ கூட இருக்கிறதுக்காக தான். மத்தபடி இவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதும்பா. அந்த பொண்ண வந்து இவருக்கு பிடிச்சிருக்குது. இவர் ரொம்ப ஏமாத்தி இருக்கிறாரு. அது இல்லாம அன்னைக்கு எப்படி நான் தான் ஆக்சிடென்ட் அந்த குழந்தை போயிருச்சுன்னு சொன்னீங்க அப்படிம்பாங்க. இல்ல, இல்ல அது உன் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். உன் மேலலாம் எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு நீ என்னை ஏத்துக்கோ. எனக்கு ஒரு சான்ஸ் குடு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவ வந்து நீ என்னை எப்படியெல்லாம் நடத்தியிருக்க. அதனால உன் சாரியெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிருவாங்க. சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க, இப்ப நான் என் சொந்த கால்ல நிக்கிறேன். என்ன பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. நான் வந்து உன்ன ரொம்ப ஹேட் பண்றேன்னு சொல்லிருவாங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்களே, அவங்கள பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிருவாங்க. அப்பதான் இவரு மறுபடியும் கூப்பிடுவாரு அவர. அவங்கள கூப்பிட்டுட்டு, "அப்ப இனிமேல் நீ என்ன உண்மையாவே லவ் பண்ண மாட்டியா? எப்போன்னு?" கேட்பாங்க. அப்ப வந்து அவரு சொல்லுவார்ல, அது எல்லாத்தையுமே வந்து இவங்க ரீகலெக்ட் பண்ணுவாங்க. "நீ ஒர்த்தே இல்ல. ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்த. இந்தா டிவோர்ஸ் பேப்பர்." அது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு, "ஆமா இனிமேல் லவ்வே இல்ல. நான் சீக்கிரமா வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் அக்ரீமெண்ட் வந்து குடுக்குறேன்பாங்க." அப்படியே இவரு அப்படியே தள்ளாடிருவாரு. அவங்க தான் முடிவ சொல்லிட்டாங்கல்ல. அவங்க கோவமா இருக்காங்க. நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க. விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இல்ல அவ முன்னாடி நல்லா தான் இருந்தா. என்னால தான் அவ இப்படி மாறிட்டா. எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படிம்பாங்க. அப்பதான் வந்து இவரு டாக்டர் கேட்பாரு. என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க. பயப்படாதீங்க. நான் மறுபடியும் திரும்பி அந்த லைஃப்க்குலாம் போமாட்டேன். இனிமேல் வந்து புது லைஃப்ப தான் தேடி போவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் போயிருவாங்க. இதோட இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.